யோசிச்சு பாருங்க, ஒரு யூடியூபரால எப்படி ஹர்ஷீஸ் மாதிரி ஒரு பழம்பெரும் சாக்லேட் கம்பெனிக்கு சவால் விட முடியும்? ஆனா ஜிம்மி டொனால்ட்சன், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மிஸ்டர் பீஸ்ட், அவரோட ஃபீஸ்டபிள்ஸ் பிராண்ட் மூலமா அதை தான் செஞ்சு காட்டியிருக்காரு. இந்த நம்ப முடியாத பயணத்துக்கு பின்னாடி இருக்கிற வியூகத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல மிஸ்டர் பீஸ்டோட பவர் என்னன்னு புரிஞ்சிக்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 479 மில்லியனுக்கும் மேல. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது, சில நாடுகளோட மொத்த மக்கள் தொகையை விட இது அதிகம். இந்த மாபெரும் ரசிகர் பட்டாளம் தான் அவரோட எல்லா பிசினஸுக்கும் அசைக்க முடியாத அஸ்திவாரம். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் பார்வையாளர்கள் மட்டும் இல்ல, அவங்க சப்போர்ட்டால தான் அவரோட கண்டென்ட் சாம்ராஜ்யம் வருஷத்துக்கு சுமார் $700 மில்லியன் சம்பாதிக்குது. இந்த அளவுக்கு ஒரு வருமானம் இருந்தா ஃபீஸ்டபிள்ஸ் மாதிரி பெரிய துணிச்சலான திட்டங்கள்ல முதலீடு செய்ய முடியுங்கிறதுல ஆச்சரியமே இல்ல. கடைசியா அவரோட சொத்து மதிப்பு $2.6 பில்லியன். அடேங்கப்பா, இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் யூடியூபை தாண்டி சாக்லேட் மாதிரி நிஜ உலக பொருட்களோட மார்க்கெட்ல இறங்குறதுக்கு அவருக்கு தைரியத்தை கொடுத்திருக்கு. இவ்ளோ பெரிய செல்வாக்கு, இவ்ளோ பணம், இதுக்கப்புறம் என்ன? அடுத்த ஸ்டெப் ரொம்ப லாஜிக்கலானது தான். அதாவது நிஜமான பொருள்களை விற்கிறது. இங்க தான் ஃபீஸ்டபிள்ஸோட கதை ஆரம்பிக்குது. இது வெறும் ஒரு தயாரிப்பு இல்ல, ஒரு புதிய சாம்ராஜ்யத்தோட தொடக்கம். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஃபீஸ்டபிள்ஸோட லான்ச் ஒன்றும் சாதாரணமா நடக்கல, ரொம்ப அமைதியா மார்க்கெட்டுக்குள்ள வரல. அது ஒரு பெரிய கொண்டாட்டம், ஒரு கண்டென்ட் திருவிழானே சொல்லலாம். மிஸ்டர் பீஸ்ட் ஸ்டைல்ல பட்டைய கலப்பினான்ல. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். இது வெறும் தேதிகள் கிடையாது, இது ஒரு மாஸ்டர் பிளான். ஜூலை 2021 கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. வெறும் 6 மாசத்துல ஜனவரி 2022 ப்ராடக்டை லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ண உடனேயே அதே மாசம் $1 மில்லியன் பரிசு போட்டி, அப்புறம் கொஞ்ச மாசத்திலே ஒரு வைரல் வீடியோ. எல்லாமே சரியான திட்டமிடல், மின்னல் வேக எக்ஸிகியூஷன். அவங்களோட மார்க்கெட்டிங் ஐடியாவை பாருங்க, எவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு. உண்மையிலேயே ஒரு சார்லி அந்த சாக்லேட் ஃபேக்டரி படத்தை நேர்ல கொண்டு வந்துட்டாங்க. 10 அதிர்ஷ்டசாலிங்களுக்கு ஒரு சாக்லேட் ஃபேக்டரியே பரிசு. அதுக்கு ஜட்ஜ் யார் தெரியுமா? செலிபிரிட்டி ஷெஃப் கார்டன் ராம்சே. இது வெறும் விளம்பரம் இல்ல, இதுவே ஒரு சூப்பர் ஹிட் கண்டென்ட். இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நம்பர் தான் $10 மில்லியன். அதுவும் ஆரம்பிச்ச கொஞ்ச மாசத்திலேயே. இது எதை காட்டுதுன்னா, ஒரு யூடியூபர் நினைச்சா மார்க்கெட்டிங்கே மாத்தி எழுதலாங்கிறதுக்கு இதுதான் முதல் அத்தாச்சி. சரி, ஒரு பக்கம் ராக்கெட் வேகத்துல வளர்ச்சி, ஆனா இன்னொரு பக்கம் அந்த வளர்ச்சி கூடவே சில நிஜமான பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் வரத்தான் செஞ்சது. வளர்ச்சி அதிகமாயிடுச்சுனாலே சில சிக்கல்களும் வரும். அப்படிதான் இந்த ரசிகர் உழைப்பு சர்ச்சை வந்தது. மிஸ்டர் பீஸ்ட் அவரோட ஃபேன்ஸ் கிட்ட, கடையில எங்க சாக்லேட் டிஸ்பிளேய அழகா அடுக்கி வைங்க, $5000 ஜெயிக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. ஒரு பக்கம் பார்த்தா இது ஃபேன்ஸ் என்கேஜ் பண்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டிங் மூவ். ஆனா இன்னொரு பக்கம் $1 பில்லியன் பிராண்ட் சம்பளமே இல்லாம தன்னோட ரசிகர்களை வேலை வாங்குதுன்னு பெரிய விமர்சனம் எழுந்தது. அடுத்து வந்தது சட்ட பிரச்சனை. அவங்களோட ரொம்பவே பாப்புலரான டீஸ் நட்ஸ் ஃப்ளேவர் மேல டீஸ் நட்ஸ்னு ஒரு கம்பெனி கேஸ் போட்டுட்டாங்க. இதனால அந்த ஃப்ளேவரோட பேரையே மாத்த வேண்டிய நிலைமை. ஒரு பிசினஸ் வளரும்போது இந்த மாதிரி நிஜ உலகத்துல வர்ற தடைகளையும் அவங்க சந்திக்க வேண்டியிருந்தது. வைரல் ஸ்டண்ட் மட்டுமே ஒரு பிராண்டை ரொம்ப நாள் காப்பாத்தாது இல்லையா? அதனால அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இந்த பிராண்ட் தன்னைத்தானே மாத்திக்க வேண்டியிருந்தது. அதனால தான் 2024 ஒரு பெரிய வியூக மாற்றம், அதாவது ரீபிராண்டிங் நடந்தது. இந்த டேபிள் அந்த மாற்றத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. பாருங்க, மிஸ்டர் பீஸ்ட் பார் இப்போ ஃபீஸ்டபிள்ஸ், டீஸ் நட்ஸ் இப்போ பீனட் பட்டர். ஆனா முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது பேரை மட்டும் இல்ல, அவங்களோட ஃபோக்கஸை தான். முன்னாடி வைரல் ஸ்டன்ஸ் மேல இருந்த கவனம் இப்போ தரமான பொருட்கள் மேல திரும்பி இருக்கு. இதுதான் ஒரு தனிநபர் பிராண்ட்ல இருந்து ஒரு சீரியஸான நுகர்வோர் பொருள் பிராண்டா மாறதுக்கான பயணம். இப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபீஸ்டபிள்ஸ் அப்படிங்கிறது தனியா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. இத பீஸ்டிஃபிகேஷன் சொல்லப்படுற ஒரு பெரிய பிளானோட ஒரு சின்ன பகுதி தான். அப்போ பீஸ்டிஃபிகேஷன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, மிஸ்டர் பீஸ்டோட யூடியூப் வீடியோ ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த வேகமான எடிட்டிங், சத்தமான சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பெரிய பட்ஜெட், அதே ஸ்டைல அவரோட மத்த பிசினஸ்லயும் கொண்டு வரது தான். அதாவது கண்டென்ட்டையும் வியாபாரத்தையும் ஒன்னா கலக்கிறது. இந்த லிஸ்ட பாருங்க, அவரோட சாம்ராஜ்யம் எவ்ளோ பெருசுன்னு புரியும். ஃபீஸ்டபிள்ஸ் சிற்றுண்டிகள், மிஸ்டர் பீஸ்ட் பர்கர் ரெஸ்டாரண்ட்ஸ், லஞ்ச்லி லஞ்ச் கிட்ஸ், பீஸ்ட் கேம்ஸ்னு ஒரு டிவி ஷோ, அப்புறம் ஸ்டெப்னு ஒரு பேங்கிங் ஆப் கூட. எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. பிசினஸ் இவ்ளோ பெருசாகும்போது அரசாங்கத்தோட கவனமும் வரத்தானே செய்யும். அதுவும் ஸ்டெப் அப் மூலியமா ஃபினான்ஸ் துறைக்குள்ள போனதுக்கப்புறம் வாஷிங்டன்ல இருந்து சில கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது அவரோட செல்வாக்கு நிஜ உலகத்துல எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத காட்டுது. அப்போ ஃபீஸ்டபிள்ஸ் பயணத்துல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இதுதான் மிஸ்டர் பீஸ்ட் பிளேபுக். முதல்ல ஒரு பெரிய விசுவாசமான ஆடியன்ஸை உருவாக்குறது, அப்புறம் ஒரு ப்ராடக்டை ஒரு பெரிய திருவிழா மாதிரி லான்ச் பண்றது, அந்த ஆடியன்ஸையே மார்க்கெட்டிங்க்கு பயன்படுத்துறது,
கடைசியா அந்த சாம்ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்க எல்லாத்தையும் திரும்பவும் முதலீடு பண்றது. இதுதான் அந்த ஃபார்முலா. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி கிரியேட்டர்ஸ் எல்லாம் வெறும் பொழுதுபோக்கு கலைஞர்கள் கிடையாது. அவங்க சக்தி வாய்ந்த பிசினஸ் லீடர்ஸ். இவங்க இப்படி உலகளாவிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கும் போது அதுக்கான புதிய விதிகளை யார் எழுதுவா? இதுதான் நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி.